Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE class 12th exercise 2.2ல sum number 6 write the following function in the simplest form. நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னன்னா tan inverse of x divided by root over a square minus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்லாம் பார்க்குறப்ப நம்ம வெறும் x டேர்ம் மட்டும்தான் வரும். இங்கே புதுசாக a அப்படின்ற இன்னொரு வேரியபிளை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம எக்ஸுக்கு நேம் அசைன் பண்ணுவோமா, x is equal to இங்கே நான் வந்து sin தீட்டான்னு கொடுக்க போகிறேன். அதில் sin தீட்டான்னு கொடுக்குறப்ப இங்கே ஏன்ற வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணி இருக்குல்ல கொஷினில் புதுசாக. ஸோ நான் நேம் அசைன் பண்ணும்போது அந்த ஏன்ற வேரியபிளை சேர்த்தே நான் பண்ணுறேன். ஸோ x is equal to a sin தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுக்கிறப்ப சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸ் இந்த ஏ மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு இருக்கும். அகெயின் சைன் இந்த சைடு வரும்போது இன்வர்ஸ்ன்னு ஆகிடும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ அப்படின்றது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் என்னன்னு எடுத்திருக்கோம், ஏ சைன் தீட்டான்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த சம்மில் எக்ஸுக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஏ சைன் தீட்டா divided by root of a square minus x square. xன்றது a sin theta. அப்போ x squareன்னா a square sin square theta அப்படின்னு ஆயிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ tan inverse of a sin theta divided by root of இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது, இங்கே a ஸ்கொயர், இந்த டேர்ம்லேயும் ஒரு a ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ a ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஆகிடும். அப்படிதானே. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த ஸ்கொயர் டேர்மும் இதுவும் கேன்சல் ஆகும். ஆனால் இந்த ரூட் அப்படின்றது ஏ ஸ்கொயருக்கான ரூட்டும் கூட அதே மாதிரி 1 மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டாக்குரிய ரூட்டும் தான். ஸோ இங்கே தான் ஏ ஸ்கொயருக்கு தான் அந்த ரூட்டு கேன்சல் ஆகுது. அந்த ரூட் எதுக்கு இருக்குது, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு அப்படியே இருக்குது. அப்போ மேலே இருக்க ஏ சைன் தீட்டா டிவைடட் பை இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஏ ரூட் ஓவர் 1 மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் சைன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலா 1 மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு தெரியும். அப்போ இதுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிட்டு சைன் பை காஸ் நம்மளுக்கு கிடைக்கும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்மளுக்கு தெரியும், டேன் தீட்டான்னு தெரியும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் தீட்டா. இப்போ எது கேன்சல் ஆகிரும், இந்த இன்வர்ஸும் இதுவும் கேன்சல் ஆகி தீட்டாவோடது என்னென்னு எடுத்திருக்கோம், முன்னாடி பாருங்கள், தீட்டாவோடது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்றது தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு.